ஹலோ கைஸ், வெல்கம் டு கூஃபி கிக்ஸ். இந்த வீடியோ நம்ம பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ் சாப்டர் 24ஓட ஸ்னீக் பீக் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்னீக் பீக் பார்த்தீங்கன்னா நம்ம போன சாப்டர்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நடந்திருக்கு. ஒன்றில் நம்ம காவாக்கிக்கும் ஜூராக்கும் ஃபைட் நடக்குது, ஓகேவா? அதுதான் வந்து இந்த ஸ்னீக் பீக்கில் காமிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொருட்டோ போன சாப்டரில் எதை பண்ண முடியாமல் இருந்தானோ அதை வந்து காவாக்கி அசால்ட்டாக பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, போன சாப்டரில் என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்மால் ரிவ்யூ பார்க்கலாம். நம்ம பொருட்டோக்கும் ஜூராவுக்கும் ஃபைட் நடக்குது. பொருட்டோட எந்த அட்டாக்ஸுமே ஜூரா மேலே ஒர்க் ஆகலை. ஸோ ஜூராவுமே பொருட்டோவை போட்டு பொழந்து எடுத்துடுறான். சரி, பொருட்டோவை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அவனோட ஃபைனல் மூவ் யூஸ் பண்ணலான்ட்டு அவன் ரெடியாக இருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா காவாக்கி அவன் கண்ணில் சொருவி என்ட்ரன்ஸ் கொடுக்குறான். காவாக்கி முன்னே இருந்ததை விட இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்றத ஜூரா ரியலைஸ் பண்ணுறான். தென் அதுக்கப்புறம் காவாக்கி அவனோட கார்மாவை ஆக்டிவேட் பண்ணுறான். அப்படி ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அவன் பொருட்டோ கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ உன்னோட கண்ட்ரோல் லாஸ் பண்ண அப்படின்னா நான் உன்னை இப்போவே கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். தென் அதுக்கப்புறமேட்டு அவன் ஜூரா கூட சண்டை போட ரெடியாகிறான். ஸோ இதுதான் வந்து போன சாப்டரில் நடந்திருக்கும். நம்ம சேனலில் எப்பயுமே ஸ்னீக் பீக்கை வச்சு அந்த சாப்டரில் என்ன நடக்கும் அப்படின்றதான் ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்னீக் பீக்கை வச்சு இது வரைக்கும் அவங்க சாப்டரில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்னீக் பீக் வந்து நிறைய கேள்விகளை வந்து எனக்கு வந்து கொடுக்குது. ஸோ அதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க. ஓகே, காஷின் கோஜின் ஆர் கோஜி காஷின், எப்படியோ யாருக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கோங்க. அவரோட பவர் என்ன அப்படின்னா ப்ரிசைன்ஸு. அதை யூஸ் பண்ணி அவரால் பாசிபிள் ஃப்யூச்சர்ஸை பார்க்க முடியும். ஸோ அவர் வந்து நம்ம பொருட்டோ கிட்ட என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒன்றை ஜூரா கொன்னுடுவான், தென் காவாக்கியை சாப்பிட்டு ஒரு டிவைன் ட்ரீயாக வளர்ந்து இந்த உலகத்தை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லியிருப்பார், ஓகேவா? பட் காவாக்கி அந்த அளவுக்கு வீக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ கிடையாது. ஏன்னா போன சாப்டர்லேயும் இந்த ஸ்னீக் பீக்லாம் பார்த்தீங்கன்னா காவாக்கி கிட்டத்தட்ட ஜூரா கீக்குள்ளே சண்டை போகிற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப எப்படி ஜூரா காவாக்கியை சாப்பிட்டு டிவைன் ட்ரீயாக மாறினான், அதுதான் வந்து ஃபஸ்ட் கேள்வி, ஓகேவா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஏன் அப்படின்னு நம்ம இன்னொரு டைம் பார்த்துடலாமே. இது எதனால் அப்படின்னா, அமடோ காவாக்கியோட பவர்ஸை ஹைட் பண்ணி வச்சுருவான். ஸோ அதனால தான் காவாக்கியை ஜூரா ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடுறான். நீங்கள் சாப்டர் 18 பார்த்தீங்கன்னா அமடாவும் காவாக்கி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அமடா என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த டிவைன் ட்ரீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு தான், இவங்க வர்றதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இதனால தான் காவாக்கி ஜூரா நிடாரிக்கிட்ட ஃபஸ்ட் டைம் லீஃப் வில்லேஜ்குள்ளே வரும்போது அடி வாங்குவான் பார்த்தீங்களா? அப்போது அமடோ வந்து அவங்கள பார்த்து ஷாக் ஆவான். ஏன்னா அமடோவுக்கு அவங்கள பற்றி தெரியவே தெரியாது. என்னதான் காவாக்கி அவங்ககிட்ட அடி வாங்கினாலுமே அவனோட காயங்கள் வந்து சீக்கிரமாகவே சரியாகிரும். இதுக்கு காரணம் நம்ம அமடோ காவாக்கியோட அஃபென்சிவ் பவர் எல்லாத்தையுமே அவனோட டிஃபென்சிவ் பவருக்கு மாற்றிருப்பான். ஸோ அதனால தான் அவன் வந்து சீக்கிரமாகவே ஹீல் ஆகிருப்பான். இந்த மாதிரி அமடோ பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அமடோ அவனோட பொண்ணு அக்கபியோட டேட்டாவை காவாக்கியோட கார்மக்குள்ளே இன்செர்ட் பண்ணியிருப்பான். ஸோ காவாக்கி ஒரு வேளை என் கூட சண்டை போட்டு செத்து போயிட்டான் அப்படின்னா அக்கபியை ரிவைவ் பண்ணுறதுக்கான ஒரே பாசிபிலிட்டி அங்கே அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் காவாக்கியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் அவனோட பொண்ணு அக்கபியை ரிவைவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம காவாக்கியோட டிஃபென்சிவ் பவரை அவன் அதிகமாக்கி வச்சுருப்பான், ஓகேவா? இதை எல்லாத்தையுமே அமடோ எதுக்காக பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஒருவேளை கோடு காவாக்கிட்ட சண்டை போடுறான் அப்படின்னா அவனை வந்து கொண்டுடுவான். ஸோ அந்த பாசிபிலிட்டியை தடுக்கிறதுக்காக தான் காவாக்கியோட பவர்ஸை டிஃபென்சிவ் பவர்ஸை அவன் அதிகமாக்கி வச்சுருப்பான். பட் நம்ம அமடோக்கு இந்த டிவைன் ட்ரீஸ் கிரியேச்சரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால தான் பாசிபிள், அதாவது ஒரு ஃப்யூச்சரில் ஜூரா ஈஸியாகவே காவாக்கியை பிடிச்சி சாப்பிட்றான். ஆக்சுவலி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸில் 23 சாப்டர் வந்திருக்கு. இந்த 23 சாப்டருமே கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸில் நடந்திருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். கோட் லீஃப் வில்லேஜ்குள்ளே வரதா இருக்கட்டும், பொருட்டோ அவங்க கூட சண்டை போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு டென்டேல் டிமென்ஷனுக்கு போகிறதா இருக்கட்டும், ஜூரா ஹிடாரி இங்கே வரதா இருக்கட்டும், ஹீமரோட சண்டை போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே 3 டேஸ் இல்லை 4 டேஸ்க்குள்ளே தான் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் அமடோக்கு இந்த டென்டேல்ஸை பற்றி ஒன்றுமே தெரியலை. ஸோ அதனால தான் காவாக்கியோட டிஃபென்சிவ் பவர் அதிகமாக இருக்குது. மேபி அமடோக்கு வந்து இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவன் மேபி காவாக்கியோட பவர்ஸை அதிகமாக்கியிருக்கலாம். ஸோ சொல்லப்போனால் காஷின் கோஜினோட ஹெல்ப் மட்டும் இல்லை அப்படின்னா பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸோட 1 டே 2 டேஸ்லேயே பொருட்டோட மொத்த கதையுமே முடிஞ்சிருக்கும். பொருட்டோவை ஈஸா ஜூரா கொண்டுட்டு காவாக்கியை சாப்பிட்டு ஒரு டிவைன் ட்ரீயாக மாறி இந்த உலகத்தை அழிச்சிருப்பான். அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். இதை வச்சு பார்க்குறப்போ ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. அது என்ன அப்படின்னா, பொருட்டோ உடம்புக்குள்ளே இருக்க மொமோஷிக்கு கண்டிப்பாக வெளியவே வரமாட்டான். ஏன்னா பொருட்டோ சாக போகிறான் அப்படின்னா அவனை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கணும்ல. ஆனால் அவன் அதை பண்ணலை. காஷின் கோஷினோட ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸ் வச்சு பார்க்கும் பொழுது மொமோஷிக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தானா
பொருட்டோ சர்வைவ் ஆகியிருப்பான் ரைட்டா. ஆனால் எந்த ஒரு பாசிபிலிட்டிஸ்லையுமே பொருட்டோ உயிர் பிழைக்கிற மாதிரி காஷின் கோஜினுக்கு வரல. அப்படின்னா மொமோஷிக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணவேலன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா பொருட்டோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே மாற்றிடுவான் அப்படின்னு மொமோஷிக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இது நடக்கிறதுக்கு பாசிபிள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு. பொருட்டோவும் சாகலை, காவாக்கியும் சாகலை. ஏன்னா காவாக்கிக்கு இப்போ பவர் கிடச்சிருச்சு. அப்படின்னா ஜூரா வந்து காவாக்கியை கொல்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே கம்மியாகிடுச்சு. ஓகேவா, நான் வந்து கண்டிப்பாக தப்பிச்சிருவான் அப்படின்னு நான் சொல்லலை. பட் காவாக்கியோட சாகிற பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பாதிக்கு பாதி வந்துடுச்சுன்னு சொல்லிடலாமே. ஸோ இப்போ பொருட்டோ காவாக்கி விசஸ் ஜூரா. ஸோ இந்த தடவை காஷின் கோஜினுக்கு நிறைய பாசிபிள் ஃபியூச்சர்ஸ் வந்து வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க நெக்ஸ்ட் மூவுக்கு போவாங்க. இப்போ ஜூரா மட்டும்தான் இங்கே இருக்கான். ரியூ அண்டு மட்சுரி பார்த்தீங்கன்னா தான்சோல் பல்பா மாறி இருக்காங்க. ஹிடாரி பக் இவங்க 2 பேரும் வேற ஒரு பிளேஸில் இருக்காங்க. ஸோ மேபி இந்த தடவை காஷின் கோஜினோட ஃபியூச்சர் பாசிபிலிட்டியில் ஜூராவை இந்த தடவை நம்மளால் கொல்ல முடியும் அப்படின்னு கூட அப்டேட் வரலாம். ஆர் பக் ஹிடாரி இவங்க 2 பேருமே நம்ம ஜூராக்கே ஹெல்ப் பண்ண வரலாம். ஓகே, இப்போ நம்ம பேசுகிற டாப்பிக்கை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்னீக் பீக்குக்கு வருவோம். நம்ம காவாக்கி பார்த்தீங்கன்னா ஜூரா அடிக்கிறதுக்காக அவனோட ஸ்டாஃப் ஒரு சொல்லிட்டான். பட் ஜூரா வந்து தப்பிச்சிடுறான். இப்போது ஜூரோட ரைட் ஐ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனோட கண் இன்னுமே ஹீல் ஆகலை. ஸோ எல்லா செஞ்சும் மாதிரி தான் நம்ம ஜூராவும். அவன் வந்து அந்த 10 டைமென்ஷனுக்கு போனால் மட்டும்தான் அவனால் ஹீல் பண்ண முடியும் போல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொருட்டோ போன சாப்டரில் ஜூராவோட ஒரு காலை வெட்டியிருப்பான். அதுவுமே ஈலாகல்னு தான் நினைக்கிறேன். இப்போ காவாக்கி அவனோட ஸ்டாஃபை வச்சு ஜூரோட வயிற்றுலே சொருகிறான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இவன் இங்கே காரமாக யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போது படுத்து கிடக்கிறானே ஒருத்தவன், அவனோட நிலைமை என்ன? அதாவது பொருட்டோட நிலைமை என்ன? எப்பயுமே காவாக்கி காரமாவை ஆக்டிவேட் பண்ணான் அப்படின்னா நம்ம பொருட்டோட காரமாவுமே ரெசனன்ஸ் ஆகும் இல்லையா. ஸோ பொருட்டோவுமே காரமாவை ஆக்டிவேட் பண்ணுவான். ஸோ பொருட்டோ காரமாவை ஆக்டிவேட் பண்ணுறான் அப்படின்னா அது வந்து மொமோஷிக்கியை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து சாப்டர் 8லேயே பொருட்டோட காரமாக ஆக்டிவேட் ஆகும் பொழுது அவன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பான். பட் போன சாப்டரில் பொருட்டோ என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா நீ அதெல்லாம் கவலைப்படாத, நீ பாட்டை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். என்னதான் நடக்குது இங்கே எனக்கு புரியல. இதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை பொருட்டோ ஃப்ளைங் ரேஜ் யூஸ் பண்ணி காஷின் கோஜின் இருக்க இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டானோ? அப்படி தான் நான் நினைக்கிறேன்.